பைபிள் டிப்ஸ். தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? 1. முழு விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும். 2. ஜெப சிந்தையோடு வாசிக்க வேண்டும். 3. உற்சாகமான மனநிலையில் வாசிக்க வேண்டும். 4. அமைதியான சூழலில் வாசிக்க வேண்டும். 5. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என இரண்டையும் இணைத்து வாசிக்க வேண்டும். 6. புத்தகம் புத்தகமாக வாசிக்க வேண்டும். 7. அதிகாரம் அதிகாரமாக வாசிக்க வேண்டும். 8. சம்பவங்களாக வாசிக்க வேண்டும். 9. பிற வசனங்களோடு ஒப்பிட்டு வாசிக்க வேண்டும். 10. தியானித்து வாசிக்க வேண்டும். 11. வேதாகம சரித்திர பின்னணியோடு வாசிக்க வேண்டும். 12. வேதாகம பூகோள பின்னணியோடு வாசிக்க வேண்டும். 13. வேத ஆராய்ச்சி புத்தகங்களோடு வாசிக்க வேண்டும். 14. கிறிஸ்து இயேசுவை தேடி வாசிக்க வேண்டும். 15. இன்று கிறிஸ்து என்னோடு என்ன பேசுகிறார் என்று எதிர்பார்த்து வாசிக்க வேண்டும்.